கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். தாவீதைப் போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. தாவீதை போலவே நானும் பாடியே துதித்திட ஆசை. இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. இதயத்திற்கேற்றவனாய் உம்மிடம் பெயர் வாங்க ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தானியேல் போலவே நானும் 3 வேளை ஜெபித்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் உறுதியாய் இருந்திட ஆசை. தீர்மானம் எடுத்தாலும் சொல்லுங்க, உறுதியாய் இருந்திட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும் ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். ஆம் ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யெகோவாயிரே பெதஸ்தா ஜெப வீட்டில் பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசும். அடிமையை மறைத்து கொள்ளும் வார்த்தைக்கு விரோதமான தீய சக்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டப்படட்டும். சுயம் வெளிப்படாதபடி என்னை உம்முடைய இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, என் நாவு உம் நாவாய், என் வாயோடும் வாயாய் அப்பா, என் தொண்டை உம்முடைய யூத கோத்திரத்து ராஜ சிங்கத்தின் கர்ச்சனையின் சத்தமாய் வார்த்தை வெளிப்படட்டும். வார்த்தை வெளிப்படும் போது இவர்கள் எல்லைகளில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்ன வாக்கு தத்தம் எல்லாரும் பைபிள் எடுக்கணும். நீதிமொழிகள் 13:12. நானே கொஞ்சம் படிச்சுடுறேன், ஸ்பீடாக செய்தி போகுது. சீக்கிரமாக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கணும். நாங்கள் ஒரு பயணத்துக்கு போனோம். ஸோ நீங்கள் பைபிள் திருப்பணும். பைபிளில் ஒரே பகுதியில் தான் வரப்போகுது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை கொண்டு போங்க. 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்றார், விரும்பினது வரப்போகிறது. இந்த வாக்கை 28, 29 கொடுத்துட்டார். ஆனால் நான் 1ஆம் தேதி வரை இந்த வாக்கை வெளியிடவில்லை. காரணம், இது ஏற்கனவே வந்த ஒரு வாக்கு, ஏற்கனவே பழைய செய்தி இருக்கு. ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணணும்? தான் வாக்கான்னா கட்டாயம் சொன்னார், இல்லை, இந்த மாதம் என் பிள்ளைகளுடைய காத்திருப்புக்கு நான் முடிவை கொண்டு வரும் நாட்களாக இருக்கும்.
சாதாரண காத்திருப்பு அல்ல, நெடுங்காலமா காத்திருந்துட்டாங்க. காத்திருந்து சோர்ந்து போயிட்டாங்க. என்னடா வாழ்க்கை என்கிற அளவுக்கு வெறுத்து போனாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதம் அவர்கள் விரும்பினதை அவர்கள் எல்லைக்கு நான் கொண்டு வருவேன், அவர்கள் எல்லைக்கு நான் கொண்டு வருவேன் என்று சொன்னார். நிச்சயமாக மகளே, ஜெபம் பண்ணி விசுவாசமாக இருந்து ஊழியம் செய்து அல்லது எதற்கோ ஒன்றுக்கு முயற்சி செய்து பிரயாசப்பட்டு நான் காத்திருந்து நான் பெற்றுக்கொண்டது அவமானத்தை தான், வெறுமையைத்தான், உடஞ்சு நொறுங்கினது தான் மிச்சம்னு நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க உடைதலையும் உங்க நொறுக்குதலையும் உங்க நெருக்கத்தையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. காத்திருப்புக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருவார். எதுக்கு காத்திருக்கீங்க அப்பா? ஒரு முடிவு வராதா? ஒரு மாற்றம் வராதா? இப்படியே எத்தனை நாள் என் காலம் கழியணும்? இப்படியே எத்தனை நாள் நான் அடப்பட்டு கிடக்கணும்? இப்படியே எத்தனை நாள் நான் முடங்கி போய் இருக்க? ஆண்டவரே, எனக்கு இதுக்கு விடிவு காலமே இல்லையா? நான் தப்பு செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, நான் ஒரு வேளை சில இடத்துல கீழ்ப்படியாம இருந்தது உண்மைதான். இப்பதான் நான் ஒத்துக்கொண்டேனே, ஒப்புரவானேனே, செபிக்கிறேனே, என்னை ஆசீர்வதிப்பேன்னு தானே சொன்னீங்க. உங்களை விட நான் வேற யாரையும் நம்பலையே, உங்களையே தானே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஏன் எனக்கு இன்னும் முடிவு வரவில்லை என்று காத்திருக்கிற தேவ பிள்ளை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சம்பூரணத்தை கட்டளையிடுவாராம். சம்பூரணத்தை கட்டளையிடுவார். சம்பூரணம் என்றால் திருப்திகரமாய் கட்டளையிட்டு தரப்போகிறார். ஆமென். நிறைவானதை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரப்போகிறார். அதற்கு ஆதாரமா ஒரு மனுஷனை ஆண்டவர் உங்க பக்கம் வைக்க விரும்புகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2, 3 எடுத்து வச்சுக்கோங்க, நான் படிக்கிறேன். யோவான் நல்லா எடுத்துக்கோங்க. யோவான் 5 கண்டிப்பா எடுக்கணும், எல்லாரும் எடுக்கணும். யோவான், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய், இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு, விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசுவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி, அல்லேலூயா. எத்தனை வருஷம் இந்த குளத்துல எத்தனை மண்டபம் இருக்கு? 5 மண்டபம் இருக்கு. இந்த அண்ணன் எங்க படுத்திருக்காரு? 5ஆவது மண்டபத்தில் படுத்திருக்காரு. முதல்ல ஒரு 4 மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தில் ஸ்பெஷல் அந்த பெதஸ்தா குளம். அந்த குளத்தை தூதன் வந்து கலக்குவார். எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனால் தூதன் வந்து குளத்தை கலக்கினவுடன் யார் முந்தி குளத்தில் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியை உடையவங்களா இருந்தாலும் விடுதலை அடைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போறார். இந்த பெதஸ்தாவுக்குள்ள நம்பி வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்களை குணப்படுத்தப்பட முடியாத வியாதி, பலவீனம் எங்க இருந்தாலும் இயேசு இந்த வார்த்தையில் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அங்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு குளம். அங்க யாரெல்லாம் இருக்காங்க? குருடர்கள், சூம்பின உறுப்புடையர்கள், செவிடர்கள், பேச முடியாதவர்கள், குஷ்டரோகிகள் என்று பற்பல வியாதிக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்க இயேசு திடீர்னு அந்த பெதஸ்தா குளத்துக்குள்ள போறார். ஒரு மண்டபத்தை தாண்டுறார், 2 மண்டபத்தை தாண்டுறார், 3 மண்டபத்தை தாண்டுறார். எந்த மண்டபத்தில் அற்புதம் செய்யலை. 5ஆவது மண்டபத்தில் போய் அங்கு படுத்திருக்கிற வியாதியஸ்தன் என்று பார்க்கப்படுகிற இவனை பார்த்து, எப்படி பார்க்காராம்? வெகுகாலமாய். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த மாசம் ஏசப்பா கண்ணு யாரை பார்க்க போகுது தெரியுமா? வெகு காலமாய், ரொம்ப நாளா,
ரொம்ப வருஷமா ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். ஏதோ ஒரு தீர்க்கப்பட முடியாத, குணப்பட முடியாத, ஆமென், ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்கு. இந்த நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அதை பார்ப்பார். அம்மா உங்க வாழ்க்கையில பார்ப்பார். ஐயா உங்க வாழ்க்கையில பார்ப்பார். ரொம்ப நாளா நோய் நொடி, மருந்து மாத்திரை, கடன் பிரச்சனை, தரித்திரம், போராட்டம், மந்திரம், சூனியம், ஏன், எதற்கு, எப்படி என்று முடியவில்லையே என்று புலம்புகிற உங்க வாழ்க்கைக்குள் இயேசு வருவார். நெடுங்காலமா உங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிற சில பிரச்சனையை கர்த்தர் உங்க எல்லையை விட்டு அனுப்ப போறார். தொல்லை கொடுக்கிற காரியத்துக்கு முடிவை கொண்டு வர போறார். எப்படி பிரதர் நடக்கும்? மனுஷரால கூடாதது தான் பிரதர், சிஸ்டர். ஆனா நீங்க நம்பி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்து முடிப்பார். அவருடைய பெயர் அற்புதர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அவரை நம்புங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஏசப்பாவுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? குருடனா இருக்கிற நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். நம்ம எதில் குருடனா இருக்கோம் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களா இருக்கிறோம், செவுடர்களா இருக்கிறோம். கர்த்தரை பார்க்க முடியல, வார்த்தையை கேட்க முடியல, அவரை சரீரத்தில் உணர முடியல. எப்படி இருக்கும்? முடவமா முடங்கி போயிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் மனுபுத்திரர் யாவரையும் கண்ணோக்கி பார்க்கிறது. கொந்தளிப்பை அடக்க போகிறார். ஆமென். எருக்களிக்கிற பிரச்சனைகள், எதிர்த்து வருகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து முறிய அடிக்க போகிறார். இன்று அது நடக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நடக்கும். நீங்கள் வீட்டுக்கு போவீர்கள். உங்கள் பழைய சூழ்நிலைமை வீட்டுக்குள் இருக்க போவது இல்லை. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்க போவது இல்லை. கர்த்தர் தளர்ந்த உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உங்களுக்கு அவரே சகாயம் பண்ணும் படி வருவார். சென்ற மாதம், சென்ற நாட்கள் வர கண்டது போல ஒரு கலக்கம் இனி உங்களுக்கு இல்லை அம்மா, இல்லை ஐயா. இனி உங்களுக்கு ஆச்சரியத்தின் நாள், அற்புதத்தின் நாள், அதிசயமான நாள் துவக்கம். நீங்க எதிர்பார்க்காத காரியம்லாம் நடக்க போகுது. நீங்க இவ்வளவு நாளும் எதிர்பார்க்காம பிரச்சனையை தான் சந்திச்சீங்க. இனி எதிர்பார்க்காத விதமா நன்மையை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சுகத்தை இயேசு அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மனுஷனை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வசனத்தை வச்சு இவனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறத ஆண்டவர் காண்பித்தார். இன்னைக்கு யாருக்கு அற்புதம், எப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதம், ஸ்பீடா பார்க்க போறோம். வசனங்கள் எடுக்கணும். முதல்ல இந்த மனுஷனுடைய கேரக்டர் நல்லா கவனிங்க. 38 வருஷம் உள்ள இருக்கான், ஒரே இடத்துல இருக்கான். கவனிச்சிங்களா? 38 வருஷம் இருக்கான், ஒரே இடத்துல இருக்கான். ஆனால் இவன் எதுக்கு வந்தான்? சுகத்துக்கு வந்தான். ஆனால் எதை வாங்கலை இதுவரை? சுகத்தை வாங்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்த விட்டு போனானா? அந்த இடத்த விட்டு என்னை எங்கேயாவது தூக்கி தூர போட்டுருங்கப்பான்னு சொன்னானா? ஒருவேளை அந்த குளத்துக்கு சுத்தப்படுத்துறதுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்திருக்கலாம், கட்டாயம் இருந்திருக்கக்கூடும். உதவியாளர்கள் ஆங்காங்கே இருந்திருக்கக்கூடும். நினச்சிருந்தா என்னை கொண்டு வெளியே போட்டுருங்கப்பா, உள்ளே வந்து வேஸ்ட்டு, ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு நன்மையே நடக்கலை, முடியலை நினச்சிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் கூட ஒரு காரியம் நடக்கலை, ஆனால் இயேசுவை விடவே இல்லை. இன்னைக்கு வரை அவரை நம்பி பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு வருவார். முதல் தலைப்பு, இவன் விசுவாசத்தோடு இருந்தான். எப்படியாவது இங்கிருந்து நான் சுகத்தை வாங்காமல் போக மாட்டேன்னு உறுதியாக இருந்தான். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 11:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அவன் தான் வாழ்க்கையில் 38 வருஷம் எதை நம்பினானோ அதை பார்க்கவே இல்லை. எதை நம்பினா? சுகத்தை நம்பினா. தான் கண்ணு முன்னாடி சுகம் பெற்று போனவங்களெல்லாம் பார்த்தான், ஆனால் தனக்கு அது நடக்கலை. ஆனால் அவன் விட்டானா? இல்லவே இல்லை, அங்கேயே இருந்தான். மகளே, நீ சோர்ந்து போயிடுறிய, உனக்கு அற்புதமே நடக்கலன்னு உனக்கு கலங்கி போயிடுறிய. கர்த்தர் ஏன் இந்த காரியத்தில் இவ்வளவு நாள் என்ன கால தாமதம் படுத்திட்டாருன்னு வெக்ஸ் ஆயிடுறோம். ஆமேன். மனசு தளர்ந்து போகுது, மனசு விட்டு போகுது. ஏசப்பா சொல்கிறாங்க, உறுதியாரு. விசுவாசமானது உறுதி.
அல்லேலூயா. அவன் உறுதியா அதே இடத்துல இருந்து, அதான் வெகு காலமாய் இவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான் என்று கர்த்தர் பார்த்து, இன்னைக்கு வாழ்க்கையில யாருக்கு இயேசு அற்புதம் செய்ய போகிறார் தெரியுமா? தேவ பிள்ளைய ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா ஒரே ஒரு காரியத்துக்காக ஆண்டவரை விடாம அவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மன இறங்க மாட்டேங்கிறாரு. அதற்கு அற்புதம் செய்யல, பதில் கொடுக்கல. ஆனாலும் உங்கள் நம்பிக்கையை, ஆமென், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாம, ஜெபத்தை விடாம, நம்பிக்கையை விடாம, அவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். எங்க சும்மா எல்லாம் விசுவாசம் இல்ல, நல்லா கவனிக்கணும். ஏசப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறான். இயேசு சொல்றாரு, நீ சுகமடைய விரும்புறியான்னு. ஆமா, சுகமடையெல்லாம் விரும்புறேன். குளத்தெல்லாம் கலக்க தான் செய்வார் தூதன். ஆனா என்ன அங்க கொண்டு போய் நான் போறதுக்கு முன்னாடி அது சேர்க்கறது ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். அந்த வசனத்தை பாருங்க, அந்த 38 வருஷம் அந்த சம்பவத்தில் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் நேரம் இல்லை, மறுபடியும் அந்த வசனத்துக்கு போக. நான் போகிறதற்கு முன்னே வேற ஒருத்தன் போய் என்ன செஞ்சிருவான்? அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுவாயா? எனக்கு என்னதுதான் தோல்வி. தேவப்பிள்ளை தோற்று போயிருக்கியா? பிரதர், என் ஜபம் தோற்று போச்சு, என் விசுவாசம் தோற்று போச்சு, என் நம்பிக்கை, என் முயற்சி தோற்று போன நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உறுதியை விட்டுறாதீங்க. ஆமீன். இவன் தோற்று போனான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருடமும் தூதன் வந்து குளத்தை கலக்கிற ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்து அது கிடைக்காம தோற்று போன மனுஷன். மகளே, மகனே, கணவர், பிள்ளை, குடும்பம், சூழ்நிலைமை இன்னைக்கு மாறாதா? நாளைக்கு மாறாதா? நானும் ஜோபத்துக்கு போறேன், நானும் வீட்டுக்குள்ள ஜோம் பண்றேன், நானும் ஊழியம் செய்றேன், நானும் ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருக்கேன், காணிக்க கொடுக்கிறேன், மாறவே இல்லையே அப்படி என்று தளருகிறாயா? தளராதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் சொல்லுகிறார், தொடர்ந்து விசுவாசத்துல, விசுவாச ஓட்டத்துல உறுதியா இருந்து நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைக்கு இந்த நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் கண்களில் தயவு கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை கவனமாக கேட்கணும். கர்த்தர் வார்த்தையில் ஒவ்வொன்றிலையும் ரகசியம் இருக்குது. ஒரு அதிகாரம், ஒரு வசனத்தை படித்தா அப்படியே போயிடக்கூடாது, அங்கே என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவருக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையை இந்த வார்த்தை தான் மாற்ற போகுது, இந்த வாக்கு அப்படியே மாற்ற போகுது. இது அக்டோபர் மாதத்திற்கான வாக்கு மட்டும் அல்ல, இது முழு ஆயுளுக்கும் தேவன் தருகிற வாக்கு. நொந்து போன மகனே, நொந்து போன மகளே, தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் வெடித்து, பெருமூச்சினால் இளைத்து போய் ஏக்கத்தோடும் புலம்பலோடும் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் வருவார், தேவைக்குள் வருவார், சூழ்நிலைமைக்குள் வருவார், ஜெபத்துக்கு வருவார், பதிலாய் வருவார். அல்லேலூயா. தோற்று போன மனுஷன் நம்பிக்கையோட உட்கார்ந்துருக்காங்க ஒரே இடத்துல. நீங்க ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. உங்களை அழைச்ச இடம், கொடுத்த வாழ்க்கை, கொடுத்த ஊழியம், கொடுத்த தொழில், கொடுத்த வேலை உங்களை அப்படியே ஷேக் பண்ணா விட்டுட்டு ஓடணும் தான் நினைப்போம். சிலருக்கு சிலதை விட்டுட்டு ஓட முடியாது. ஆனால் ஒன்று நினைப்போம், பூமியை விட்டுட்டு ஓடிடணும்னு. நினைக்கோமா இல்லையா? நினைச்சோமா இல்லையா? நினைக்கிறோம். எங்கேயும் போக முடியாது. கர்த்தர் கொடுத்தது, தந்தது, அழைச்சது. எத்தனை காரியம் வரலாம், நீ உறுதியா நிற்கிறியான்னு பார்ப்பார். நீ உறுதியா மனசளவில் இல்லை. ஆண்டவர் சொல்ற, உறுதியாரு, திடனாரு, விடாத, படுத்தே கிட. அவன் விடவே இல்லை, படுத்தே கிடந்தான். அவனுடைய காத்திருப்புக்கு முடிவு வந்தது. இந்த அக்டோபர் மாதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, எந்த காரியத்துக்காக உறுதியாக அவரை பற்றி கொண்டு, உறுதியாக அவரை நம்பிக்கொண்டு, உறுதியாக அவரை விசுவாசித்துக் கொண்டு ஜெபத்திலே நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இந்த மாதத்திற்கு பிறகு, இந்த நாட்களுக்கு பிறகு மனம் இறங்க போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்றால், கை கால்கள் செயலிழந்தவனா இருந்திருக்கான். ஆமாவா இல்லையா? குளத்தை அவன் வந்து படுத்துதான் கிடக்கிறான்னு போட்டிருக்கு. இல்லைன்னா இயேசு வந்ததுக்கு உட்கார்ந்துருப்பார், எழுந்திருப்பார். ஆனால் படுத்த படுக்கையா இருக்கார். அப்போ அவருக்கு ஏதோ ஒரு இடுப்புக்கு கீழேயோ கழுத்துக்கு கீழே என்ன செய்யலை? கை கால்கள் செயல்படவில்லை. இது எதை குறிக்கும்? நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நமக்கு கையும் காலும் வாய் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு குறையே இல்லை. கையும் காலும் ஒரு இடத்துல இருக்கிறதும் இல்லை, வாய் சும்மாவே இருக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு எது வேலை செய்யணுமோ அதெல்லாம் முடங்கி போயிருக்கு. ஜபம், விசுவாசம்,
ஊழியம், ஆத்தும அறுவடை, ஆத்தும பாரம், பரிசுத்தம், அபிஷேகம், ஆவியில நிரம்புறது, களி கூறுகிறது எல்லாம் எப்படி இருக்கு? முடங்கி போயிருக்கு. கனி கொடுக்கிற வாழ்க்கை, சாட்சியை காத்து கொள்ளுகிற வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை, இதெல்லாம் முடங்கி போயிருக்கு. இன்னைக்கு முடக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. பிசாசை எதிர்த்து அடிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவன் எதிராளி. அவன் மந்திரம் வச்சாதான் ஒருத்தனுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அவன் இந்த உலகத்தின் அதிபதி. எங்கு வேண்டுமானாலும் அவனுக்கு நுழைவதற்கு அதிகாரம் உண்டு. அதனால் தான் இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சிம்சோன் யாருங்க? பெரிய பலசாலி. இஸ்ரவேலர்களுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி இருந்தது இல்லைன்னு வேதம் சொல்லுது. எப்பெல்லாம் பெலிஸ்தியர்கள் அவன் மேல விழுவாங்களோ அப்போ ஒரு உதறுவான், 1000 பேர் கீழே விழுவாங்க. ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை நின்று அடிச்ச அந்த சிம்சோன். ஆனா ஒரு சமயம் தெளிலாள் வஞ்சகத்துல அவன் அபிஷேகத்தின் ரகசியத்தை அவன் ஒரு இடத்துல இழந்து தலைமயிரை சிறைக்க ஒப்பு கொடுத்தான். சணலால கெட்டுனாங்க. அந்த முறை பெலிஸ்தியர் வரும் பொழுது அப்படி எழும்பி பார்க்கான், வேலை செய்ய மாட்டேங்க. இன்னைக்கு நீங்களும் காலையில் எழும்புறீங்க, 4 மணி 5 மணி 6 மணி செபத்தில் எழும்புறீங்க. முடியுதா ஜெயம் பெற? சாத்தானை ஜெயிச்சாச்சா? போராட்டத்தை ஜெயிச்சாச்சா? அப்ப காரணம் என்ன? உங்க வாழ்க்கை எங்கேயோ முடக்கப்பட்டிருக்கு சிஸ்டர், பிரதர். எங்கேயோ ஜெயிக்க, ஒரு தலைவலியை கூட ஜெபத்தில் ஜெயிக்க முடியல, ஒரு தலை சுற்ற, ஒரு மயக்கத்தை. காரணம் சில பேரை பாவங்கிறத விட கவலை முடக்கி வச்சிருக்கு. கவலை ஒரு பெரும் வியாதி. சில பேரை மன அழுத்தம் முடக்கி வச்சிருக்கு, டிப்ரெஷன். அதை அடிச்சு விரட்டு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை எங்க தொட்டா நீங்க வீக்கோ அதை சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான். மனசை காயப்படுத்தி வச்சிருக்கான். யாராவது ஏதாவது சொல்லிட்டா மனசு தாங்க மாட்டேங்கி, மனசு கல்லு போல மாறணும். சில விஷயத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்துல மட்டும்தான் இருதயம் மென்மையா இருக்கணும். சில நேரத்துல முடக்கம். இந்த மனுஷன் முடங்கி போனதுனால தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்க தான் செய்யுது. நம்ம ஈஸியாக என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஜபரைக்கு போனேன், அந்த ஊழியக்காரங்க கிட்ட போனேன், இவரை விட அவர்கிட்ட போனேன், ரொம்ப நல்லா இருந்தார். ஆனால் எந்த பயலும் சொன்னது உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னா அக்காவுக்கு என்ன நடக்கலை? நன்மை நடக்கலை. நன்மை நடக்கலைன்னா அந்த இடம் பொய்யாயிருமா? அந்த தேவ மனுஷன் பொய்யாகிடுவாரா? அந்த தேவ மனுஷி பொய்யாகிடுவாளா? அந்த ஆலயம் பொய்யாகிடுமாங்க? இல்லைங்க. 38 வருஷம் காத்திருந்தது உண்மை. அவன் அங்கே ஒரு சாட்சி வைக்கிறான். தூதன் வருவாங்க, குளத்தை கலக்குவாங்க, ஆனால் யாரோ ஒருத்தர் முந்தி அடிச்சு போயிடுறான். நான் போறதுக்கு முன்னாடி அவன் சுகத்தை வாங்கிடுறான். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நீங்களும் ஜெபிக்கிறீங்க. ஆனா உங்க ஜெபம் எங்கேயோ தடுக்கப்படுது, உங்க ஜெபம் எங்கேயோ தோல்வி ஆகுது, உங்க முயற்சி எங்கேயோ முட்டுக்கட்டை ஆகுது. கர்த்தர் சொல்றாரு, இந்த நாளுக்கு பிறகு அதுல ஜெயம் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்றேன், முடங்கி போயிடாதீங்க. எதை முடக்கினாலும் ஜெபத்தை முடக்கிறாதீங்க. ஒரு ஐக்கியத்தில் இருக்கீங்களா, முடக்கிறாதீங்க. பிசாசு அங்கதான் கை வைப்பான். நீ ஜெயம் இல்லணும். இந்த வாரம், இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் முடங்கி போன காரியத்தை எல்லாம் உடச்சு நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எது முடக்கி? விற்பனையை, ஆசீர்வாதத்தை, படிப்பை, திருமணத்தை, கற்பத்தின் கனியை, குடும்பத்தின் ஒருமன பாட்டை, ஊழியத்தை, எழுப்புதலை, மறுரூபத்தை, மனம் திரும்புதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, விடுதலையை, பாதுகாப்பை இழந்ததை நோக்கி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, அந்த சகலவற்றையும் திருப்பி கொள்ளுகிற காரியத்தை எதெல்லாம் முடக்கி கெடுத்து அழித்து தகர்த்து தன் வசம் வைத்திருக்கிறதோ, தேவ பிள்ளையை எழும்பு, எழும்பு, ஆர்ப்பரி, விடாதே, விடாதே. கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட பிள்ளையே, யாக்கோபே, நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை ஒப்புக் கொடுப்பதும் இல்லை. எப்படி ஒப்புக் கொடுப்பேன், எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? உன் நினைவுகளை நான் ஆராய்ந்து அறிகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். பாருங்க, எந்த இடத்துல எதை இழந்தாலும் இழக்கக்கூடியதை நீங்க இழக்காம இருந்தா முடக்கப்பட்டு போக மாட்டீங்க. அடுத்தது பாருங்க, அங்க ஒரு காரியம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவன் 38 வருஷமும் ஒரே இடத்துல இருக்கான். எப்படிலாம் இருக்கான்? விசுவாசத்தோட இருக்கான். எப்படிப்பட்ட இடத்துல விசுவாசத்தோட இருக்கான்? முயற்சி செய்து தோற்று போன இடத்துல விசுவாசத்தோட இருக்கான்.
அடுத்தது முடங்கி போன நிலைமையில இருந்தான். அதான் இயேசு போனார். இன்னைக்கு சொல்லிட்டாரு, உங்களால முடியல, இனி கர்த்தர் வந்து உங்களை ரட்சிப்பார். அடுத்தது இவர் சொல்லுகிறார், அவன் பொறுமையோடு இருந்திருக்கான் பாருங்க. ரொம்ப முக்கியம் பொறுமை. நம்ம நிறைய நேரம் பொறுமையை விட்டுருவோம். அல்லேலூயா. பொறுமையினால என்ன செய்வோம்னா ஏசப்பாட்ட வாய் விட்டுருவோம். அதான் மாற்றுறது. ஏசப்பாட்ட வாய் விட்டுறவே கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரி சொன்னாங்க, இங்கே வர்றதுக்கு இப்போ வரும்போது நல்லா இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வாயை விட்டுட்டாங்க. அது ரொம்ப தப்பு. அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. மனசாட்சியை தொட்டு அந்த மகளை ஆண்டவர் சமூகத்தில் நிறுத்தி நம்ம கேட்டோன்னா 10 காரியத்தில் ஒரு 2 காரியம் நடக்காமல் இருந்திருக்கும். ஆனால் 8 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். என்றைக்குமே ஆண்டவர் அப்படி குறை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் நான் கையாளாகாதவரா? அவன் அங்கே ஒத்துக்கிட்டான், நான் முயற்சி செய்தேன்யா, ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிட்டாங்க. காரணம், நான் முடங்கி போனவன், எனக்கு கை கால் வேலை செய்யலை. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? எல்லாரும் வராங்க, அற்புதம் நடக்கு, எனக்கு நடக்கலைன்னா என் ஜபம் அல்லது என் பரிசுத்தம் அல்லது என் அபிஷேகம் என் அழைப்பு எங்கேயோ முடங்கி போய் கிடக்குன்னு அர்த்தம். கவனமாக இருக்கணும். வாயின் வார்த்தையை காத்துக்கோ. அல்லேலூயா. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. நீங்கள் வாழணும் அப்படின்னா வாயை பொறுமையாக காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் 38 வருஷம் படுத்துக்கிட்டான். முடியலைன்னா வாயை மூடி படுத்துக்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. பரபரன்னு திறக்கக்கூடாது. வாய் ரொம்ப கவனம். 38 வருடம் பொறுமையாக இருந்தான். அதற்கு ஒரு அதிகாரத்தை வைக்க விரும்புகிறேன். எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14-15 எடுத்து வச்சுக்கோங்க. எபிரெயர் மன்னிக்கணும், ஆமாம், எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14-15. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, வாக்கு இந்த கையில் வந்ததும் இந்த கையில் பணம் வந்துடணும், வாக்கு இந்த கையில் வந்ததும் பிரச்சனை சால்வ் ஆயிடணும். அங்கே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தகப்பன் தான், விசுவாச தகப்பன் தான். ஆனால் எப்படி பெற்றுக்கொண்டிருக்கிறார்? பொறுமையாயிருந்து பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பொறுமையாக இழக்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது பொறுமை இருக்கா? நிதானத்தை இழக்கிறோம், விவேகத்தை இழக்கிறோம், மனத்தாழ்மை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம். ஆண்டவர்கிட்ட வைக்கிற உறவை கூட ஒரு நேரம் கட்டடிச்சிடுறோம். ஏன்னா நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன், எனக்கு ஜெபிக்க மனசு இல்லை. நம்மெல்லாம் அவருக்கு பாக்கி வைக்கும். ஆனால் அவர் நமக்கு செய்யலைன்னா, இன்னைக்கு வந்து அக்காமார் முன்னாடி நீங்கள் கேட்பீங்க அவர்கிட்ட கேள்வி, அவர் கேட்குற ஒரு கேள்விக்கு கூட நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அவர் வெளியிலலாம் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க மாட்டார், உள்ளான வாழ்க்கையை படம் போட்டு காமிப்பார் நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்று. நாம் ஒன்றுக்கும் உதவாத தூசி. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ரொம்ப கவனமாக ஆண்டவர்கிட்ட ஹேண்டில் பண்ணும். பொறுமையாக இருங்க. கணவர் திட்டுறாரா? பிள்ளைகள் திட்டுறாங்களா? பெற்றோர் திட்டுறாங்களா? சத்துருக்கள் கொந்தளிக்கிறாங்களா? பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகளை பார்த்து அலறும்படி கர்த்தர் உங்களை அழைக்கல, அதற்கு அதிகாரம் கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். இறையாத அமைதலாயிரு. ஜெபத்தில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும், அடங்கி போ. ஆமென். ஐயோ சாகிறனே, செத்து மடியிறனே, இன்னும் சாவாமல்ல கிடக்கிறேன். எத்தனை வார்த்தை போகுது. பொறுமை இழந்து தேவ சன்னிதானத்தை நோக்கி, மற்ற மனுஷங்களை நோக்கி ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். இது மாறும் நினைங்க, உடனே மாறும் இல்லை. கர்த்தர் வர 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 ஒவ்வொரு நாளாக ஒன்று செய்வார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு இங்கே வாழணும், இங்கே நம்ம கௌரவம் முக்கியம், நமக்கு இங்கே ஜெயிக்கணும், அது முக்கியமாக இருக்குது. அதனால தான் ரொம்ப ஜெபம் பண்ணுவோம். இப்போ ஆண்டவர் அதை பார்ப்பார். எதுக்காக இவங்க ஜெபிக்கிறாங்க? இப்போ தோற்று போனால் ப்ரெஸ்டீஜ் போயிடும். இப்போ தோற்று போனால் அவன் என்ன நினைப்பா, அவன் என்ன நினைப்பான், மந்திரம் வச்சுவன் என்ன நினைப்பான், அவனுக்கு நான் விட்டு கொடுத்தது போல் ஆயிடுமே. அப்படி நினைக்கக்கூடாது சிஸ்டர்.
பரலோகத்தின் தேவன் என் மேல என்ன நினைவு வச்சிருக்காரு? அவர் இம்மையில் ஆசீர்வதிப்பது ஒரு நொடி பொழுது போதும், ஆனால் மறுமையில் நித்தியத்தில் ராஜ்யத்தில் அவரோடு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி சபையில் உன்னை ஜீவ கிரீடம் தலையில் அமர்த்தி உங்களை முத்திரை மோதிரமாய் தன் கையில் போட்டு அழகு பார்க்க அல்லவா உங்களை உருவாக்குகிறார். அதான் உபத்திரம் வருது, பொறுமையை கற்றுக்கோ. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அடுத்தது பாருங்க, எப்படி அவர் இருக்கிறார் என்றால், அவர் எப்படி இருக்கிறார் என்றால் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறார். முதல்ல எப்படி இருக்காரு? விசுவாசத்தோடு இருக்காரு. எதுக்கு மத்தியில் விசுவாசத்தோடு இருக்காரு? தோல்விக்கு மத்தியில் விசுவாசத்தோடு இருக்காரு. அடுத்தது அவர் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காரு? முடக்கப்பட்ட முடவனை போல செயலிழந்து போய் இருக்காரு. நாலாவது எப்படி இருக்காரு? அவருக்கு அற்புதமே நடக்கல, நாளாச்சு காலாச்சு, எல்லாரும் அற்புதம் பெற்று போகும்போது மனம் தளராம பொறுமையோடு அங்க உட்கார்ந்து இருக்காரு. அல்லேலூயா. இதெல்லாம் கடைபிடிக்கணும். அற்புதத்தை ஈஸியாக ஏசப்பட்ட தூக்கி சாப்பிட்டு போயிட முடியாது. அன்னைக்கு நீங்கள் குழந்தை தந்துட்டார், இப்போ குழந்தை இல்லை, 7 வயசாயிடுச்சு. நம்ம கற்றுக்கொண்டா தான் தருவார், நம்ம கடைபிடிச்சா தான் தருவார். நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிற காரியம் உண்டு. அடுத்தது அவர் எப்படி இருக்கிறார்னா உதவியற்ற நிலைமையில் இருக்கிறார். ஆமே, உதவியற்ற நிலைமைனா என்ன? அவர் சொல்றாரு, என்னை கொண்டு போய் அங்கே விட யாரும் இல்லைங்கிறார். ஆமாவா இல்லையா? அதில் சொல்றாரு, என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை. இங்க இருக்கிற அத்தனை டிக்கெட்டும் அடிக்கடி வாயில சொல்றது, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா? நான் தனிக்கட்டையால வேகாம வந்து கொண்டிருக்கிறேன். உதவி சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்ல யாராவது இருக்காங்களா? நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு நிறைய பேருக்கு ஆசை. திலீப் அண்ணே, உங்க கஷ்டத்தெல்லாம் எனக்கு சொல்லுங்க, நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கணும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையா இருக்காது? இருக்கா? கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்காது, அவருக்கும் கஷ்டம் இருக்கு. எப்படிடா இதுகளெல்லாம் தேத்தி ஒப்பேத்தி மேலே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, என் மகனை பாருங்க இப்படி கஷ்டப்படுறான், ஒருத்தராவது அவனை கை தூக்கி எடுக்கலாம்ல, ஒருவராவது அவனுக்கு கூப்பிட்டு ஆலோசனை கொடுக்கலாம்ல. இதில் வேற எங்கள் பக்கமும் வந்துடுவாங்க. அந்த ஊழியக்காரர்னு ஒருத்தர் இருக்கிறார், வேஸ்ட். ஆபத்து வரும்போது வர்றதும் இல்லை, பேசுறதும் இல்லை, உதவி செய்யறதும் இல்லை. ஒன்னே ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. தானியேலுக்கு நண்பர்கள் இருந்தார்கள். அவரை சிங்கக்கபிக்குள்ள போடும்போது ராஜாவே சொன்னார், ராஜா தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு தப்புவிக்கவா. அவருக்கு கூட உதவி இருந்துச்சு, அவருக்கு ஒரு உதவி இருந்துச்சு. அந்த நேரம் கூட போடுற ராஜாவனை தேத்தி பூஸ்ட் பண்ணி அனுப்புனாரு. ஒரு ராஜாவுக்கு இருக்கிற விசுவாசம் கூட எனக்கு இல்லாம போச்சுன்னு அவர் தன்னை பலப்படுத்தி இருக்க கூட கூடும். ஆனா உங்களுக்கு வார்த்தை கொடுத்து கூட உதவி செய்யாம இருக்கலாம். பாருங்க, தாவீதுக்கு பிரச்சனை பெருசா இருந்துச்சு. ஆனா தாவீது ஓடுனாங்க. நீங்களும் சொல்றீங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், யாரும் இல்லைன்னு. ஆனா தாவீதுக்கு கூட யோனாத்தான் எதிரியினுடைய மகனே அந்த தாவீதுக்கு போய் உதவியா இருந்தார். ஆமாவா இல்லையா? எங்க அப்பா இந்த வழியா வராரு, நீ இந்த வழியா ஓடிடு. எங்கே இருந்து? எதிரியின் கோட்டையில் இருந்தே அந்த இரத்தத்தின் வித்து தாவீதுக்கு உதவி செய்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு உதவியே இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்க என் பொருளாதாரத்துல உதவ யாரும் இல்லையே பிரதர், என் பிரச்சனைகளை உதவ யாரும் இல்லையே, என் கஷ்டத்துல நான் எத்தனையோ பேருக்கு உதவியா இருந்தேன். நிறைய பேருக்கு பிரச்சனை தான். நான் கஷ்டப்படும் போது எத்தனை பேருக்கு என்னெல்லாம் உதவி செஞ்சேன், என்னை யாரும் கண்டு கொள்ளலையே, மனசாட்சி இல்லாத உலகம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி அவனை மட்டும் அந்த குளத்தில் வைத்திருந்தார் என்றால், அவனை சரித்திரமாக நம்ம முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காரு. நீங்கள்லாம் இனி வரும் காலம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சரித்திரமாக இருப்பீர்கள். உங்களை மற்றவங்க இனி பார்க்க மாட்டாங்க, படிப்பாங்க. அவங்க படிக்கும்படி நீங்கள் நிருபங்களாய் மாறப்போகிறீர்கள். இன்றைக்கு 38 ஆண்டு காலம் படுத்திருந்தவன் பேர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, அவன் என்ன இனம்னு தெரியாது, எந்த சர்ச் பிலிவரும் தெரியாது. ஆனால் அவனை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த யெகோவாயிரேல பெதஸ்தாவில் ஒரு 100 பேர் உட்கார்ந்து தியானிக்கிறோம் என்றால், அந்த மனிதன் அன்றைக்கு உதவி அற்று போய் அந்த குளத்தாங்கரையில் படுத்திருந்த படுக்கை அவனுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையை கொண்டு வந்தது. உன் காரியம் மாறுதலாய் முடியும்படி கர்த்தரே உதவி செய்வார். உதவி வரும் கண்மலையாய் கர்த்தர் இறங்கி வருவார். பிள்ளைகள் படிப்பில், பிள்ளைகள் காரியத்தில், குடும்பத்தின் காரியத்தில், எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து உதவி வரும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லிருங்கள்.
சந்தோஷமா இருக்கா இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு யாரும் உதவி செய்யலைன்னா இயேசுவே வந்து உதவி செய்ய போறார். இயேசுவே வந்து உதவி செய்வார். நான் சாட்சி. நான் ஊழியத்தை தொடங்கும் போது அப்படிதான் யோசித்திருப்பேன். 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குமே, 4 பேர் மாசம் மாசம் ரெகுலராக காசு அனுப்புனா நல்லா இருக்குமே. இல்லை, எனக்கு செய்தி கொடுக்க யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமே. ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருந்தார். ஓடோடி போனேன், ஐயா எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது, ஆண்டவர் இப்படிலாம் சொப்பனங்கள் தாராரு. அவர் கூப்பிட்டு எனக்கு ஆலோசனை கொடுக்கல. அவர் கூப்பிட்டு அப்படியே தம்பி அது எனக்கு தெரியாது, நீங்கள் ஜோம்னி கேட்டுக்கோங்கன்னு போயிட்டார். ஒரு ஊழியன் கூட பல மணி நேரம் ஆலயத்தில் காத்திருக்கிற தேவ மனிதர்கள் கூட ஒரு ஊழிய அழைப்பு பெற்றவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆனால் நல்லது, கர்த்தர் உதவி செய்தார். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி பிரசங்கங்களை எடுக்க வேண்டும், எப்படி ஆத்துமாக்களோடு உதவி அவர் செய்கிறார். உனக்கு எல்லாத்துக்கும் அவர் உதவி செய்வார். அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல மகளே. கர்த்தர் வார்த்தையின் மூலம் உதவி செய்ய வருவாரு. வல்லமையை கொடுத்து உதவி செய்வாரு. சொப்பனம் தந்து உதவி செய்வாரு. தரிசனம் கொடுத்து உதவி செய்வாரு. அவர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா காற்று மூலமாக கூட வந்து உதவி செய்வார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, உதவியற்ற பிள்ளையே. அவனும் அப்படித்தான் இருந்தான். ஆனால் அவன் பக்கம் இயேசு போனார். இந்த அக்டோபர் மாதம் 3ஆம் நாட்களுக்கு பிறகு நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் நாள் வரை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் மகனுக்கும் மகளுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் தொழிலுக்கும் வருமானத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் தேவ சமூகத்தை நிரப்புவதற்கும் கர்த்தரே உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். அடுத்தது தனிமையாயிருந்தார். முதல்ல நம்பிக்கையோடு இருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலை மேல நம்பிக்கையோடு இருந்தார்? தோல்வியான சூழ்நிலை மேல. ரெண்டாவது முடக்கப்பட்டு போயிருந்தார். அடுத்தது பொறுமையா இருந்தார். அடுத்து எப்படி இருந்தார்? உதவி செய்ய யார் இல்லாம இருந்தார். இப்போ அந்த மனுஷன் தனிமையா தான் 38 வருஷம் இருக்கார். எப்படி இதை அறிய முடியுது? இயேசு கிறிஸ்து கிட்ட போனதும் அவன்கிட்ட தான் பேசுறாரு. ஆனால் அவன் எப்படி இருக்கான்? படுத்த படுக்கையா, எப்படி நோஞ்சான் தோளா, படுத்த படுக்கையா 38 வருஷம் இருந்தால் கை காலுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் சூம்பி போய் தான் இருந்திருப்பார். ஒரு வேளை பக்கத்தில் ஒரு அட்டெண்டர் இருந்தால் நம்ம தானே டாக்டர் வந்தால் பேசுவோம், எல்லாத்தையும் வளவளன்னு பேசுவோம். கண்டிப்பாக ஒரு பெண் இருந்தால் அந்த ஆண் பேசியிருக்கவே மாட்டார். ஏசு சுவாமி ஆமாம் என் புருஷனுக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவனுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. தனிமை. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது, ஆண்டவர் இது இப்படி சொல்ல சொன்னார், நீங்கள் தனிமையாக தான் இருக்கிறீங்க. சிலர் கணவன் இல்லாமல் ஒரு தனிமை, விதவை. சில பேர் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர். சில பேருக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஒரு அனாதை. சிலருக்கு புருஷன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கு. எல்லாரும் இருந்து நான் வீட்டுக்குள்ள தனிமை தான் பிரதர். எதுக்கு தனிமைன்னு கேட்டா எதை புரிஞ்சுக்கல? என் ஹார்ட்டை புரிஞ்சுக்கிட்ட யாரும் சொல்றது. 30 வயசு பிள்ளை மட்டும் இல்லை, 90 வயசு பாட்டியானாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குதான் செய்யுது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. தனிமை வாட்டி வதைக்குது. தனிமை என்ன சித்திரவதைப்படுத்துது. தனிமை என்ன கொல்லுது. தனிமை என்ன குத்தி கொடைஞ்சு எடுக்கு, பைத்தியம் பிடிக்கிறது போல இருக்கு. ஆனால் தனிமை உண்மையிலேயே தேவனால் ஒருவருக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தால் அது பெரிய வரம், பெரிய பாக்கியம். நமக்கு என்ன தெரியுமா தோணும் பிரதர்? அந்த அண்ணன் முன்னேறதுக்கு காரணம் அவருக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள். இன்னொருத்தங்க ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? அவங்க அப்படி ஃபேமிலியா கேதரிங்கா இருக்காங்க. அதான் அது உலகத்தானுக்கெல்லாம் செல்லுபடியாகும். இம்மைக்குரியவனுக்கு செட் ஆகும், மறுமைக்கு அதுக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, சில அக்காமார், அவங்க பிள்ளை கூறா இருக்கு, புருஷன் கூறா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அந்த அக்கா என்ன தனிமையாவா இருக்கு, நான் வீட்டுக்குள்ள பைத்தியக்காரி மாதிரி தனிமையா தானே இருக்கிறேன். கம்ப்ளைண்ட் வைக்கிறோம். என் பிள்ளைகளும் எனக்கு இருந்த என்ன பிரயோஜனம்? எனக்கு கடைசி காலத்து ஒருத்தரும் இல்லையே. தனிமை, தனிமை, தனிமை. நல்ல ஒன்று கேட்டுக்கோங்க. தனிமை தேவன் அனுமதித்திருந்தால் அது பெரிய வரம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய வரம். நல்ல கவனிக்கும் போது தாவீது, நான் அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லலை, டைம் இல்லை, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறேன். தாவீது சவுலால துரத்தப்படுறார். அப்போ தாவீது ஒரு மலை குகையில் என்ன செஞ்சிருக்காரு? ஒளிஞ்சிருக்காரு. ஒளிஞ்சிருக்கிற செய்தி யாருக்கு போயிருது? சவுலுக்கு போயிருது. சவுல் என்ன செய்யறாரு? இராணுவ வீரர்களோட அவனை தேடி போறாரு.
தேடி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, 1 சாமுவேல் 24:4 எடுத்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சிடுறேன், ஒரே செகண்டு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா, இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க சொல்கிறேன். இப்போ அவருக்கு வந்து அவசரமாக பாத்ரூம் வருது. யாருக்கு? சவுலுக்கு. அவர் ஓரமாக ஒரு இடத்துக்கு போகிறார். போகிற இடத்துல இருட்டுக்குள்ள குகைக்குள்ள தாவீதோடு கூட இருந்தவங்க. நல்லா கவனிக்கணும், தாவீது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் தான் இருக்கார். உங்களை மாதிரி என்ன மாதிரி கடன்காரை நெருக்கிறது, வியாதி நெருக்கிறது, மந்திரம் நெருக்கிறது, தரித்திரம், நிம்மதி இல்லாமல் நம்ம இருக்கோம். நம்ம யாரை எதிர்பார்க்கோம்? கூட ஒரு 4-5 கழுதை நம்ம கூட இருந்தால் இந்த கழுதைக்கு ஆறுதலாக இருக்குமே நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் இங்கே இந்த கழுதைகளெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதாங்க? 4 பேர் கூட இருந்தால் பிரச்சனை. வசனத்தை எப்படி தப்பாக சொல்லி கொடுத்துட்டான் பாருங்க. எப்படி கூட அட்வைஸ் தப்பாக வந்துடும். நீங்கள் நினைக்கிறீங்க அட்வைஸே தர மாட்டேங்காங்க பிரதர், எனக்கு தனிமையில் பிரச்சனை, எனக்கு எப்படி சிலருக்கு குழம்பு வைக்கவே மறந்து போகுது. இந்த அக்கா ஃபோனை போட்டால் எதை போடுறோன்னு சொல்லி கொடுப்பாங்களே, அந்த அளவுக்கு லோன்லிஸ், அந்த அளவுக்கு தனிமை, அந்த அளவுக்கு அப்படியே சித்திரவதானு. அப்படி இருக்காதீங்க. இங்கே தாவீது கூட ஆட்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவனை பார்த்ததும், பார்த்தியா கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, தவறான டிசிஷன் எடுக்காரு, அருவாள் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஆனால் கழுத்தை வெட்டலை. அங்கே போனதும் ஆண்டவருக்கு அவனை மாற்றி அந்த சால்வையில் உள்ள அந்த நுனியை மட்டும் வெட்டிட்டு வந்து அதை வெட்டினதுக்கே தாவீதுக்கு எப்படி இருந்துச்சான்? இருதயம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். தப்பு தானே. கூட 4 பேர் இருக்கும்போது தவறான முடிவை நீங்கள் எடுக்க நேரிடும். ஏன்னா தேவன் உங்களை தனிமைக்கு அனுமதித்திருந்தால் அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தோத்துக்கிட்டே இருந்தால் காத்தே இருங்க, பொறுமையாக இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே தாவீதை உடையவர்கள் சிக்லாக்ங்கிற ஒரு பட்டணத்தில் கொள்ளைக்காரங்க வந்து அத்தனை பேர் தாவீதோட மனிதர்கள் இருக்காங்க. வேதம் சொல்லுது தாவீதின் மனிதர்கள். இந்த அக்காவுடைய கூட்டாளின்னு ஒரு ஹெட்டை, ஒரு தலையை சொல்லி 4 பேரை சொல்லுவாங்க, அவ கூட்டுக்காரின்னு. அதே போல தாவீதினுடைய மனிதர்கள் அந்த இடத்துல தாவீதின் மனிதர்களுடையவர்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, தாவீது வீட்டில் உள்ளவங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சேம் பிளட் தான் 2 பேருக்கும் வருது. ஆனால் அவர் மட்டும் என்ன கல்லறிய நினைக்கிறார். கோபம் வருது, இவனால தான் எல்லான்னு. நான் சொல்கிறேன், சில நேரம் சிலரை உங்களை விட்டு கர்த்தர் விலக்கி இருந்தார்னா, தனிமைப்படுத்தி வச்சுருந்தாருன்னா, நீங்கள் அதன் நிமித்தம் இன்னைக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெருங்கூட்டம் எனக்கு இல்லாததுனால நான் நொடிஞ்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லாதீங்க. தனிமை ஒரு பெரிய பலன், ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா, ஆமென். சத்தம் வரமாட்டீங்க. நம்ம பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் போல. ஒரு ஆமேன் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆனால் ஒத்துக்கிட்டா அங்கே உள்ளதை வாங்கலாம். இங்கே 4 பேரை கூட்டி சேர்த்திங்கன்னா உங்கள் உயிரை தான் வாங்கிட்டு போயிடுவாங்க கடைசியில். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், உயிர் தப்பிச்சேன்னு உட்காந்துக்கோ, இல்லைன்னா அதுவும் போயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கவனம். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், சரி இந்த புருஷனை மேட்டருக்கு வரேன், இந்த ஆளாவது ஒன்று கேட்கலாம்ல பிரதர், நீ என்ன செஞ்சா அந்த மாதம், என்ன பண்ணுனா, என்ன பண்ண போறா? அவருக்கும் என்ன புரிய மாட்டேங்குதே, என் மனைவிக்கு கூட என்ன புரியவே புரியாது. யோபுவுக்கு ஒரு நிலைமை வந்துச்சு. மனைவி என்ன சொன்னாங்க? சரியா கவலைப்படாதையா சொன்னாங்க. அவனை வந்து சாக சொல்லி அவன் வேதனைப்படுத்தலையோ, அவரெல்லாம் தேடுறதுக்கு நீ ஜீவனை விட்டுட்டு போயிடலான்னு ஈஸியாக அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு புரியலையா? யோபுவை பார்த்து மனைவி சொன்னா, இன்னும் நீ அவரை நம்புறதுக்கு அவரை தூஷித்துருனா அந்த மனுஷனை, அந்த தேவனை நீ என்ன செஞ்சிரு? முறுமுறுத்துரு. அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு செத்து போன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். யார் ஆலோசனையும் விரும்பாத. நீ தனிமையா இருந்து பைத்தியம் போல இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு தனிமையா விடப்பட்டு வீட்டுக்குள்ள, ஐயோ சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள கிறுக்கு மாதிரி பரவாயில்லங்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பேதைகளையே தெரிந்து
கலக்குன்னு கலக்கினாரு. சும்மாவா கலக்கினாரு? ஏய் பாகால இப்படி கூப்பிடாதப்பா, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. உன் கடவுள் எங்கேயாவது தூரமா போயிருக்க போறாரு, தூங்கிட்டு இருக்க போறாரு. நக்கல் அடிச்சு நையாண்டி அடிச்சு அபிஷேகத்தை இறக்குன ஆளு. எத்தனை பேர் எலியாவோட இருந்திருக்க முடியும் அந்த நேரம்? நீர் தான் பெரிய ஆள். அவ்வளவு பேர் மாறி வந்து இவர் காலில் விழுந்துட்டாங்க. தலைமையில வச்சு தூக்கி கூட கொண்டாடி இருக்கலாம். ஆனா எசபேல் மிரட்டின உடன் தனியா போய் சூரச்செடி கடையில் படுத்துட்டார். படுத்துட்டு போதும்பா, நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்கு, இந்த ஊழியத்துக்குன்ட்டார். ஆனா அங்க என்ன போச்சு தெரியுமா? காகம் போனது, இறைச்சி போனது, அப்பம் போனது, தேவ தூதனும் போனான், தண்ணீர் போனது. இங்க காக்காலாம் வராது, பயந்துராதீங்க. காலம் மாறிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வார்த்தையை கொண்டு வருவார், வாக்கை கொண்டு வருவார், ஒரு பாடலை கொண்டு வருவார். அந்த பாடலில் உன் நாவில் பாட வைத்து அதிலே உன் இருதயத்தோடு பேசுவார். சொப்பனம் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். உன்னை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், சகாயம் பண்ணுவார், போக வேண்டிய பாதையை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்க அவரு கேரி தாற்றாங்கரையில் உட்கார்ந்து அவர் வந்து படுத்து தூங்குறார். தூதன் வந்து நேராயிடுச்சு எழும்பு, தூதும் வரும். புரியுதா உங்களுக்கு? போக வேண்டிய இடத்துக்கு தூது வந்தது. தூதன் மூலம் நான் சொல்லுகிறேன், நீ தனிமையை அனுபவித்து சித்திரவதை பட்டு கொண்டு ஐயோ எனக்கு யாரும் இல்லை என்று நீ அறை கதவை பூட்டி படுத்து கிடந்தால் தூது வரும். ஆமேன், தூது வரும். அபிஷேகமும் தனிமையில் இருக்கும் பொழுது வரும். வல்லமை வரும், வரங்கள் வரும், கிருபை வரும், வெளிப்பாடுகள் ரொம்ப வரும், வசனத்தின் நாளங்கள், வசனத்தின் நுணுக்கங்கள் கூட வரும். நான் இந்த வாரம் முழுவதும் இந்த ஜபாரைக்கு வரல. ஏன்னா இந்த பிரசங்கத்தை இதுக்கு முன்னாடி வேற மாதிரி ஆவியானவர் கொடுத்தார். ஆனால் ஒரு வசனத்துக்குள்ள இவ்வளத்தையும் நான் கம்மியாக தான் பிழிஞ்சிருக்கேன். இதில் இன்னும் போனால் இன்னும் பிழியலாம். ஆமேன். நான் சொல்கிறேன், நீங்களாம் போதகராக இருந்து எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவங்க. உங்கள் ஓட்டம் எப்போ தொடங்கிச்சு? உங்கள் ஆரம்பம் எங்கே தொடங்கிச்சு? இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க? இன்னும் நீங்கள் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேட்டு உங்களுக்கு திருப்தி ஆகலை, இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மூலமாக கர்த்தர் தான் சத்தத்தை மற்றவங்க கேட்கணும்னு விரும்புகிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா புரியலையா? கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்போ தனிமை சாபம் அல்ல, வரம், வல்லமை. தூதை கொண்டு ஒரு ஆண்டவர் அழகாக பேசிக்கிட்டே இருப்பார். கதவை பூட்டிட்டு படுத்துருங்க. எப்படி படுத்தாலும் சரி படுத்துடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க. இயேசு அந்த அறைக்கு வருவார். அறைக்கதவை பூட்டிப்பார். உன் வாழ்க்கை, உன் முகம் எல்லாம் மாறும். போராட்டம் வரும், வராமலாம் இருக்காது, நெருங்க வரும். ஆனால் கர்த்தர் விட்டு கொடுத்துடவே மாட்டார், ஒப்பு கொடுத்துடவே மாட்டார். அங்கே போய் புலம்பிட்டு கிடக்கக்கூடாது, அங்கே சந்தோஷமாக படுத்துடணும். ஆமேன். அங்கே போய் ஐயோ குழம்புக்கு என்ன செய்ய? எலியா பாவம், அவருக்கு காக்கா வந்துச்சு, எனக்கு யார் வருவா? எங்கேயாவது இருந்து அசன வாளி வந்துடும், பயப்படாதீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்ததோ இல்லையோ, என் விசுவாசம் உங்களை போஷித்து ரட்சிக்கட்டும். ஆமேன். கர்த்தர் நடத்துவார், பயப்படாதீங்க, ஒரு கவலையும் படாதீங்க. விட்டே கொடுத்துட மாட்டார். முடிஞ்சு போகலை, உயிரோடு இருக்கிறீங்க. ஆமேன். உங்களை தப்புவிப்பார், உங்களை மாற்றுவார். உங்கள் சிந்தையை தெளிவு. தனிமையை இருக்க அப்புறம் உலகம் பிடிக்காது, உறவு சுத்தமாக பிடிக்காது, கசந்து போகும். ஆனால் மனிதனோடு இருக்க பைத்தியம் நன்றாக பிடிக்கும். மனிதர்கள் வார்த்தையை கேட்க நல்ல அவிவிசுவாசம் வரும், முறுப்பு ரொம்ப வரும். ஒவ்வொருத்தர் கதையை கேட்டால் புளிச்ச இட்லி மாதிரி. ஆமேன். ஆனால் கர்த்தர் கதையை கேட்டால் சுட்ட புதிய அப்பம். அங்கே சொல்லுது அந்த வசனத்தில் எலியாவுக்கு, சுட்ட அடை வந்தது. சுட்ட அடை. அப்போ சுட்ட அடை நாங்கள் சூடாக இருந்திருக்கு. ஆண்டவர் புதுசாக தருவார், புதுசாக தருவார். வார்த்தையை தருவார், அபிஷேகத்தை தருவார், ஜபாவியை தருவார், வெளிப்பாட்டை தருவார், வரங்களை தருவார், கிருபையை தருவார். இன்னும் என்ன செய்ய போகிறாய் என்பதை குறித்து காண்பிப்பார். உன் சத்துரு மறைவிடத்தில் இன்னும் உனக்கு என்ன செய்கிறான் என்பதை வெளிப்படுத்துவார். எதற்கு? பயம் காட்ட அல்ல, அடிச்சு போய் உடைச்சு தும்சம் பண்ணிட்டு வான்னு உனக்கு வரும் காரியத்தை கூட தருவார். கையை தட்டுங்களேன், இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தனிமை எப்பொழுதும் நல்ல முடிவுகளை ஆமேன் எடுப்பதற்கு அது ஆவலாயிருக்கும். ஆமேன். அடுத்தது பாருங்க, கர்த்தர் ஒன்று கேட்கிறாரு, நீ சுகம் பெற விரும்புறியான்னு கேட்கிறார். தம்பி கொஞ்சம் கீபோர்ட் போடுங்க, பேக்ரவுண்ட் கொஞ்சம் எழும்பி முடிச்சிருவோம். என்ன கேட்கிறாரு? நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது என்னங்க கேள்வி? இவர் கேட்ட கேள்வி கரெக்டானா? கரெக்ட் தான். ஏசப்பா எதை பேசினாலும் கரெக்டாக இருக்கும்.
ஆனால் நீங்களும் நானும் அந்த இடத்துல கொஞ்சம் இருந்தா, படுத்து 38 வருஷம் ஆச்சியா, நானே யாரையும் எழுப்பி விட முடியாமல் தான் படுத்திருக்கேன். நீங்கள் மனசாட்சியே இல்லாமல் எழும்புறியான்னு கேட்கல, கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விட்டு கேட்டால் நல்லா தான் இருக்கும். உங்களை மாதிரி தான் அங்கேருந்தே பிரசங்கம் பண்ணுறியே, கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. சரி, வீட்டுக்கு தான் வந்துட்டியே, கொஞ்சம் எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுங்க, அப்புறமா விடுவோமா? கொஞ்சம் ஃபோனை எடுத்து ஃபோனில் 2 வார்த்தை ஜோம் பண்ணுங்க. ஆனால் அவர் அப்படி அல்ல. ஒபே, கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருந்ததம்மா. ஏன் என்று கேட்கவில்லை. எதுக்குப்பா நான் எழும்பணும், எப்படிப்பா எழும்ப முடியும் என்று வியாக்கியானம் கேட்கல. கர்த்தர் சொல்லிட்டா செஞ்சிடணும். கீழ்ப்படிதல். நீங்க கீழ்ப்படிஞ்சா நீங்க நடக்க முடியும், சுகமா நடக்க முடியும், திருப்தியா நடக்க முடியும், ஆசீர்வாதமா நடக்க முடியும். ஒரு மனுஷன் வாழ்க்கையில புதஞ்சிருக்கிற சரித்திரத்தை பார்த்தீங்களா? ஆமென். விசுவாசத்தோடு இருக்கிறான். முயற்சி செய்து தோத்து போனவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். முடங்கி போன முடவன் செயல்பட முடியல, கட்டப்பட்டு இருக்கிறான். பொறுமையோடு இருக்கிறான். உதவியற்ற நிலைமையில் இருக்கிறான். தனிமையா இருக்கிறான். டிப்ரெஷன். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் அருகில் இயேசு போனார். மற்ற 5 மண்டபத்திலும் இல்லாத கூட்டமா, கூட்ட நெரிசலா, வியாதியஸ்தரா? இல்ல. அங்க அலறாம இருந்தாங்களா? துடிக்காம இருந்தாங்களா? துடிக்காம வழியில கத்தாம இருந்திருப்பாங்களா? கட்டாயம் வியாதியஸ்தர்கள் கூச்சலிட்டு இருப்பார்கள். ஆனால் இயேசுவின் சிந்தை, பார்வை, காது அங்கெல்லாம் போகலையா? இவ்வளவு உபத்திரவமான சூழ்நிலைமையில, தனிமையான நேரத்துல, அந்த இடத்துல உறுதியா நம்பிக்கையோட இருந்த அவனை தேடி இயேசு போனார். இந்த மாதம், இந்த நாள் முதற்கொண்டு யார் வாழ்வில் இயேசு செயல்படுவார் தெரியுமா? ஹல்லேலூயா. தனிமை, உதவி இல்லை என்று சொல்லி புலம்புகிற, இன்னும் நான் கர்த்தருக்கு தான் காத்திருப்பேன், பொறுமையா காத்திருக்கிற உங்கள் பக்கம் இயேசு கிறிஸ்து வருவார். உங்கள் தொழிலுக்குள் வருவார். பிள்ளைகள் எல்லைக்குள் போவார். வருமானத்துக்குள் வருவார். ஊழியத்துக்குள் வருவார். காத்திரு. விடாத. தனிமையை நினைச்சு புலம்பாத. தனிமையை நினைச்சு கதறாத. தனிமையா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இயேசு பரிசுத்த ஆவியை அனுப்பட்டும். இயேசு தூதனை அனுப்பட்டும். இயேசு தூது வார்த்தையை அனுப்பட்டும். இயேசப்பா சுட்ட அடைய அனுப்பட்டும். சுட்ட அடை எதற்கு ஒப்பு தெரியுமா? சுடப்பட்ட வார்த்தை, அக்கினியான வார்த்தை, அபிஷேகமான வார்த்தை. பிரதர், அந்த வார்த்தை வந்து எனக்கு எதற்கு? வார்த்தையில தான் வல்லம் இருக்கு. வார்த்தையில அற்புதம் இருக்கு. வார்த்தையில அதிசயம் இருக்கு. வார்த்தை ஜீவ அப்போ. அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் நீங்க தனிமையில ஜெபிச்சு படுத்து கிடக்கும் போது தந்துட்டா, ஜீவ அப்போ அவரே. மரண பரியந்த அந்த ஜீவ அப்போ உங்களை நடத்தும். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காது, ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்காது, முடங்கி போக முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்போ ஒரு சம்பவத்தை போடுறாரு காதுல. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம அடிக்கடி பேசுனது என்ன? போதும் சாமி, ஆளை விட்டுருங்க. என்ன? ஒன்ன விரும்புறேன். எதை விரும்புறேன்? முடிவை விரும்புறேன். ஆனா சாவல மட்டும் கை விட்டுறாதீங்க. நான் அந்த அலை கழிச்சு படுக்கையில் கிடந்து அப்படியே எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கணுமா? அப்படியே. அதை மட்டும் அழகா அப்படியே எடுத்துக்கோங்க. தூக்கத்தில் சொப்பனம், அது மட்டும் வசனம் ஞாபகம். சொப்பனம் கழிவது போல நான் தூங்கி முழிக்கும் போது எங்கே இருக்கணும்? எப்படி ஆசையை பாருங்க. இயேசு மட்டும் சிலுவையில் அடிபடுவாராம், மரிப்பாராம், துடிப்பாராம். நம்ம அதுலேயும் சுகந்தான் காண்றோம். யோனா சொன்னா அப்படிதான், கடலில் தூக்கி போட்டுரும். போதும். எலியா சொல்லிட்டார், போதும். இல்லை, விரும்ப வேண்டும். அவன்கிட்ட எப்படி கேட்குறாருன்னா, சுகமடைய விரும்புகிறாயா? நான் நல்லா இருக்கணும், நீங்க விரும்பணும். அதாவது நான் என்ன சொல்றேன், நான் நல்லா இருக்கணும், நான் விரும்பணும். முதல்ல எனக்கு தான் வாழவே இஷ்டம் இல்லையே. எனக்கு தான் இந்த மனுஷன் கூட வாழ்க்கை சஞ்சரிக்கிறதே பிடிக்கலையே. எனக்கு இந்த குடும்பமே பிடிக்கலையே, இந்த ஊரே பிடிக்கலையே, இந்த வேலை பிடிக்கலையே, இந்த தொழில் பிடிக்குது, ஊழியத்துக்கு போகிறதே பிடிக்கலையே, இந்த சபையும் வர பிடிக்க மாட்டேங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். விரும்பணும். என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு? ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்காரு. நான் விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்தை விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு நம்பி தந்த அந்த புருஷனை நான் விரும்புகிறேன். அந்த வாழ்க்கையை விரும்புகிறேன். அவர் ரட்சிப்பு என் கையில் இருக்குது. ஆமென். நான் போகிற வேலை ஸ்தலம், நான் செய்கிற தொழில் கர்த்தர் என் கையில் தந்தது. இன்னைக்கு வெறுமையாக இருக்கலாம், நான் அதை விரும்புகிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அனுப்பும்போது உங்கள் கருவை காற்றுல இருக்கும்போதோ பனியாக இருக்கும்போதோ பெர்மிஷன் கேட்டால் போனார். அனுப்பினவர் அவர். பிறகு எடுக்கிறதுக்கு எப்படி கேட்கலாம்?
மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேர் எழுமுங்க பார்க்கலாம், ஜோம் பண்ணுங்க. பேருக்கு நான் என்ன தப்பு செஞ்சேங்கிறது, பேசுறதெல்லாம் ஆப்போசிட்டாக எதையா பேசி வச்சிடுறது ஆண்டவர்கிட்ட. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நல்லா கொடுங்க தம்பி, கர்த்தர் நல்லவர். ஏன்னா உங்களுக்காக இப்போ நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன். எனக்கு வர வர பிரசங்கம் எப்படி பண்ணுறதுன்னு கூட மறந்து போச்சு உங்கள்கிட்ட பழகி. நான் ரொம்ப ரொம்ப ஜெபிச்சு ரொம்ப ஆண்டவரே உங்கள் ஜனம்பா வெறுமையாக போயிடக்கூடாது. நான் சொல்கிறேன், சத்தியத்தை கேட்கணும். அவர் விரும்ப உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காருன்னு சொல்லட்டா, இருதயத்தை திறந்து அவர் பேசிட்டு போயிருக்கார். நான் உங்களுக்கு இவ்வளோ மேட்டரை பேசிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு, அப்போதே போயிருக்கணும். அவர் இருதயத்தை திறந்திருக்கார். அவன் வாழ்க்கையில் நான் தலையிட காரணம், 38 வருஷத்தை பிரச்சனையை முடிவுக்கு நான் கொண்டு வர காரணம், அவன் நம்பிக்கையோடு இருந்தான், விசுவாசத்தோடு இருந்தான். 38 வருஷமும் பல முறை ட்ரை பண்ணான், குளத்தில் இறங்க தோத்து போனான். ஆனால் அவன் முயற்சியை விடலைன்னாரு. அடுத்தது அவன் முடங்கி போனவன், அவனால் செயல்பட முடியல. அக்கா ஐயா, உங்களால் பழைய மாதிரி இப்போ முழங்கால் போட முடியாமல் இருக்கலாம், திறப்பில் நிற்க முடியாமல் இருக்கலாம், ஃபாஸ்டிங் பண்ண முடியாமல் இருக்கலாம், கை உயர்த்த முடியாமல் இருக்கலாம். ஐயா, அந்த ஒரு குறை என் வாழ்க்கைக்குள்ளே வந்து போகுது, என்னால் மேற்கொள்ள முடியல, முடங்கிட்டேங்கலாம். கவலைப்படாத, கர்த்தர் வருவார். அடுத்து அவன் பொறுமையாக இருந்தான். பொறுமை ரொம்ப அவசியம். வார்த்தையை விட்டுறக்கூடாது, வாயை விட்டுறக்கூடாது. கர்த்தர் செய்ய நினைச்சது தடப்படாது. கர்த்தர் செய்ய நினைச்சது தடப்படாது. சகோதரி, ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஏன் ஜெபத்தை எதிர்பார்க்காத, நீ கர்த்தர் உடைக்க ஆரம்பிச்சிட்டார். சில பேர் உடைக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் உடைச்சு ஊத்துங்க ஆண்டவரே. அடுத்து அவன் உதவியற்ற நிலைமையில் இருந்தான். எத்தனை பேர் உதவி செய்யலைன்னு சாபம் போட்டிருக்கோம். இவன்லாம் உருப்படுவானா? என் பிள்ளைக்கு இவன் உதவி செய்யாமல் போயிட்டான், அவன் பிள்ளைக்கு ஒரு காலம் வராமையா போகும். சொன்னியா சொல்லலையா? உண்மையை சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத. தப்புங்க, தப்பு. நான் ஒருவேளை நினச்சிருக்கலாம், இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இவனுக்கு உதவி செய்யலை, இவெல்லாம் ஒரு மனுஷனா, நான் நினச்சா தப்புங்க, தப்பு. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? நமக்கு உதவி ஒரே ஒரு இடம்தான், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையாய் வரும். அடுத்து தனிமையை கண்டு எவ்வளவு முட்டணும் மோதணும் இல்லை. ஏன் எனக்கு இந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கை, ஏன் என்கிட்ட இந்த மாமியார் பேச மாட்டேங்கிறாங்க, இந்த மருமக ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, ஏன் என்கிட்ட இந்த உடன்பிறப்பு பிரியிறாங்க, ஏன் என்கிட்ட பழகினவங்க விலகி போனாங்க? இல்லை மகளே, கர்த்தர் அனுமதிச்சது மகளே, அனுமதிச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? உன் கூட அவர் பேச விரும்புகிறாரு, உன் கூட அவர் செயல்பட விரும்புகிறாரு. நீ நினைக்கிற அந்த தெருவிலே, இந்த குடும்பத்திலே நான் தானே இப்படி தனியாக பட்டு போயிட்டேன்னு நினைக்கிற. இல்லை, உன் கோலு கர்த்தருடைய ஆமேன் மேல் படர்ந்திருக்கிறது. ஆமேன். உன்னுடைய ஹல்லேலூயா கொடி செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு அப்படியே பறந்து போகுது மகளே. யார் புரிஞ்சுக்கிடலான்னு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் கூட கூட்டிட்டு வந்து பேசியிருக்கிறார். திட நம்பிக்கையாக மறுரூபமட. ஐயோ, என் ஊழிய பாதையில் நான் தனிமையா இருக்கிற, எல்லாரும் என்ன கழட்டி விட்டுட்டாங்களே. இல்லை, கர்த்தர் உன்னை விடல. கர்த்தர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்களை மறப்பது இல்லை, உங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. கர்த்தர் அழகா சில கேள்வி, நிறைய குழப்பத்தோட வந்தீங்க. சாதாரண குழப்பம் இல்லைங்க. நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே உச்சிக்கு அவ்வளோ போராட்டம். எத்தனை பேர் அப்படி வந்தீங்களோ தெரியல. என் அறை வரை வந்தது, என்னை அப்படி தாக்கினது. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க இருதயத்தில் உள்ள பாரெல்லாம் விலகி மண்டைக்குள்ள வந்து நிற்குது. இன்னைக்கு அதெல்லாம் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் தெளிந்த ஒரு மனநிலைமையை கொடுக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வல்லமையை தருகிறார். பொறுமையாயிரு, தனிமையாயிரு. ஹல்லேலூயா. காலம் இறங்கி வருகிறது, காலம் நிறைவேற வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்பணும், என் குடும்பம் மாற விரும்பு, என் பிள்ளை மாறணும், என் பொருளாதாரம் மாறணும். நான் விரும்புறேன் ஆண்டவரே. ஆமென். வாழ்க்கையை வெறுக்க மாட்டேன். எனக்கு ஆயுள் நாட்கள், வலதுகை உயர்த்துங்க, எனக்கு பூரணமான ஆயுள் காலம் வேணும். நான் முதிர் வயதிலையும் கனி தந்து ஆமேன் புஷ்டியா பசுமையா இருக்கணும். பிள்ளைகளின் சமாதானத்தை பார்க்கணும். நான் அற்ப ஆயுள்ள மரிக்க கூடாது, நான் வாழாம மரிக்க கூடாது. எசேக்கியா பாருங்க, தான் சந்ததியை பார்க்காம மரிக்க விரும்பல, ஜீவனை விரும்பினாரு. ஆண்டவர் ஆயுள் காலத்தை கூட கூட்டி கொடுத்தாரு. அம்மா, நீங்க கேட்கணும், என்
காலம் முடிஞ்சிருச்சோ, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு வருது சரீரத்துல. இல்ல இல்ல, எலியாவை பலப்படுத்த சுட்ட அடை வந்துச்சு. எலியாவை பலப்படுத்த தூதன் தண்ணீரை கொண்டு வந்தாரு. தூதன் தட்டினாரு. உங்க நரம்ப, உங்க எலும்ப, உங்க அவயவத்தை, உங்க உள்ளுறுப்ப, உங்க இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால பலப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரால பலப்படுத்த முடியும். மடங்க மாட்ட போவ ஆதி நிலைக்கு உன் காலை கொண்டு வருவார். இடுப்பு எலும்புகளை கொண்டு வருவார். கழுத்து எலும்பை கொண்டு வருவார். வயிற்று பகுதியை கொண்டு வருவார். பொருளாதாரத்தை கொண்டு வருவார். 7 மடங்கு திரும்ப தேவன் தருவார். பயப்படாதே. இந்த நாள் ரட்சணியத்தின் நாள். விட்டுறாதப்பா இயேசுவை. இயேசுவை விட்டுறாத. ஏதோ நான் ஒரு வாரம் வந்தேன், ஒரு மாசம் வந்தேன், 10 மாசம் வந்தேன், பறக்க போயிட்டேன், ஏன்னா அங்க ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லாத. பொறுமையா காத்துரு, பொறுமையா காத்துரு. பொக்கிஷம் லேட்டா தான் வரும். பொக்கிஷம் லேட்டா தான் வரும். வைர அழுக்கல கண்டடிக்கப்பட்டாலும் வைரத்தை தீட்டி எடுக்க கொஞ்சம் நாள் ஆகும். நாள் ஆகும். உன் ஆசீர்வாதத்தை தீட்டுகிறார். உன் புத்தியை தீட்டுகிறார். உன் உள்ளான மனுஷியை தீட்டி கொண்டிருக்கிறார். உருவாக நேரத்தில் அக்கினியை விட்டு வெளியே போயிடாத. அக்கினியை விட்டு வெளியே போயிடாத. ஊழி என்பது அக்கினி போலதான். அந்த அக்கினி சத்துருவை சுட்டரிக்குதோ இல்லையோ, நம்மள நிறைய நேரம் புடமிட சுட்டரிக்கும். சுட்டரிக்கும், சுட்டரிக்கும். இந்த அக்கினியை விட்டு வெளியேறாத. அக்கினிக்குள்ள வைத்தவர் வரும் வரை பொறுமையாய் காத்திரு. தீர்க்க தரிசனமா பேசுறாருமா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசுறாரு, தீர்க்க தரிசனமா பேசுறாரு. அக்கினியை விட்டு வெளியேற மனசு வரக்கூடாது. ஊழியன்னா சுடும். ஒரு நாள் வந்தா விட்டுருவான், அடுத்த நாள் வந்தா தடை பண்ணுவான், தலை சுத்த கொண்டுருவான். மேற்கொள்ளணும். கையை தட்டி ஒரு பாட்டை பாடிட்டு ஓடி வந்து உட்காரணும். கர்த்தரது விரும்புறாரு, கர்த்தரது விரும்புறாரு. நீ தான் அந்த நபர், நீ தான் கர்த்தருக்கு வேணும். நீ போதுன்னு சொன்னா நான் யாருக்கிட்ட போவேங்கிறாரு. உன் குடும்பத்துக்கு நீ தான் உத்தரவாதி. நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஃபைல ஒப்படைச்சிட்டு ஓடிடலாம் நினைக்கிற இந்த உலகத்தை விட்டு. கூடு விட்டு கூடுபாய்வதுள்ள பறக்கலாம் என்று எண்ணுகிறார். இல்லை, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க நீ வேண்டும். என் வருகை வரை நீ வேண்டும். அந்த தொழிலுக்கு நீதான் வேண்டும். அந்த எல்லைக்கு நீதான் வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட கிராமம், உனக்கு கொடுக்கப்பட்ட பட்டணம், உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு உன்னை தவிர வேறு யாரையும் தேவன் விரும்பவில்லை. உன்னை தான் அழைத்திருக்கிறார். ரீபா தூடாபா தலாபா சந்துட பௌடாபா ரீபா தனாமா காபா லீகாராதாராபா. மகளே, உன்னை கர்த்தர் நேசிக்கிற. பெற்றுக்கோ. ஒரு அக்கினி வந்து பற்றி பிடிக்குது உன் மேல. ரீபாபா தூடாபா காபா. வாங்கிக்கோ விடுதலையை. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ரீபாபா தூடாபா. சிலரை விட்டு அக்கினி, சிலரை விட்டு அக்கினி, அக்கினி சிலரை விட்டு பிசாசை துரத்துது. கிரியைகளை எல்லாம் அழித்து தீரும் மட்டும். ரீபாபா தூடாபா சந்துட பௌடாபா ரீபா காபா லகரதரா. உன்னே ஒண்ணுதான். மனுஷங்கிட்ட இருந்து இன்னைக்கு கற்றுக்கொண்டதை விட்டுறாதீங்க. நான் அந்த தலைப்பை வேணா உங்க வாட்ஸ்அப்பில் மறுபடியும் அனுப்பலாம். மற்றவங்க அதை எழுதி எடுத்து வச்சுட்டு போயிருங்க. விசுவாசம் தோல்விக்கு மத்தியில், முடக்கத்துக்கு மத்தியில், ஆமேன், தனிமைக்கு மத்தியில், உதவியற்ற நிலைமையில் பொறுமையோட விரும்பினா கீழ்ப்படிஞ்சான். இனி இதை வச்சு ஆவியானவர் உங்களோட ஒவ்வொரு நாளும் பேசுவார், ஒவ்வொரு வாரமும் பேசுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நேர்த்தியான இடத்திலிருந்து பங்கு வரும், சிறப்பான சுதந்திரம் வரும். ஒரு வார்த்தை கூட அந்த பலிபிடத்திலிருந்து ஆவியானவரால் வர்றது தடபடாது. ஆமென், தடபடாது. நீங்க சரியாக்கிக்கோங்க. அது உங்ககிட்ட கொடுத்தாச்சு. கர்த்தர் கொடுத்துட்டார். செய்து தீரு மட்டும் கைவிடாது இருப்பார். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.